2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவில் தாம்பரம் சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜாவுக்கு இந்த முறை சீட் மறுக்கப்பட்டது. 3 முறை எம்எல்ஏவாக இருந்த தனக்கே மீண்டும் சீட் வழங்க வேண்டும் என்று அவர் போர்க்கொடி தூக்கினார். தனது ஆதரவாளர்களுடன் சென்று டி.ஆர். பாலு வீட்டை முற்றுகையிட்டார். மொத்த கூட்டமும் எஸ்.ஆர். ராஜாவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியது. இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் கிருத்திகா தேவி யார் என்றே மக்களுக்கு தெரியாது. உடனடியாக அவரது பெயரை நீக்கிவிட்டு எஸ்.ஆர். ராஜா பெயரை அறிவிக்க வேண்டும் என்று காட்டமாக கோஷம் போட்டனர். சிலர் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். இதையெல்லாம் பார்த்த டி.ஆர். பாலு கொந்தளித்து விட்டார். என்ன அழுது சீன் போடுறியா என ஆவேசமாக பேசினார். இந்த சம்பவம் இப்போது திமுகவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றவங்கெல்லாம் கவலை இல்லையா? சொல்லுங்கம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கல்லு நினைச்சிட்டு இருக்க? உனக்கு முன்னால சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட் தெரியுமா? உனக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா? அவருக்கு எப்படி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாதா? 10 நாளா காலையில 8 மணிக்கு போயிட்டு அடிவாரத்துக்கு, நைட்டு 11 மணிக்கு தலைவர் வீட்டுக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன். டெய்லி நாங்க 10 பேர் இப்படிதான் ஒர்க் பண்ணிருக்கோம் கட்சிக்காக வேண்டி. இவ்வளவு மேட்டரை பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஊர் மேட்டரை நான் பேசிருக்கேன். பேசினா அதுக்கு தகுந்தாப்புல பதில் வந்தது. பதில் வரும்போது எந்தெந்த மேட்டரை எப்போ செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூட இல்லை. தலைவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ராஜா மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது குடும்பத்துக்கே ரொம்ப வேண்டியவர். இப்போ நான் போய் புதுசாக ஏதாவது சொல்லி அவருக்கு தெரிய வைக்கணும்னு இதாக இருக்குதா? இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரையும் விட அவருக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க, ஒன்றா அரசியல் நடத்துகிறவங்க. இப்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவருக்கு ஒரு வேட்பாளராக அவர் அறிவிக்கலைன்னா அதுக்கு எதாவது காரணம் இருக்கும். இந்த காரணத்தால நான் இவ்வளோ பேருக்கு மத்தியில் சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடுவேனா? இந்த மாதிரி யார் சீன் போடுறவங்க, யார் உண்மையா இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மா அழுதுட்டே இருக்க, என்ன அர்த்தது? மேயருக்கு அழ தெரியாதா? இருக்கிறவங்களும் அழ தெரியாதா? என்ன மேட்ரு புரிஞ்சுக்க. அவருக்கு எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன், அவரால் செய்ய முடியாதனால தான் சரி ஏதோ ஒரு கேண்டிடேட் போட்டிருக்கேன். நான் நாளைக்கு போய் சொல்ல திருப்பி இது மாதிரிலாம் நடந்தது போதுன்னா இங்கே எல்லாம் நீங்கள் தான் மீடியாவுக்கு முன்னாலே எல்லாம் பண்ணுறீங்களா? மீடியாவே கொண்டு போயிடுவோம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நேரம் தெரிஞ்சிருக்கு என்ன நடக்குதுங்கிறது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். அவர்கிட்ட 1 மணி நேரம் நான் வீட்டில் வச்சு பேசிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வந்தார். இப்போ மேட்ரை புரிஞ்சுங்க என்ன நடக்குது. இது அரசியலில் எது வேணாலும் என்ன ஆபத்து வேணாலும் நடக்கும். அதெல்லாம் சமாளித்து மேலே போனால் தான் நம்ம ஒழுங்காக அரசியல் நடத்த முடியும். டோட்டலாக கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறது வேற, தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை நடத்துறது வேற. கட்சி நடத்தணும். நம்ம கட்சி நடத்தி 67 வருஷமாக அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு ஊருனே கட்சியும் நடத்திருக்கேன், தனிப்பட்ட முறையிலும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு என்ன பணி செய்யணுமோ பொதுமக்களும் செஞ்சுருக்கோம். இதை விட நான் என்னால் செய்ய முடியாது. நான் என்ன மேட்ரு பேசினேன் என்னங்கிறத அவருக்கு சொல்லியாச்சு. நேற்று என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது, அவருக்காக என்ன செஞ்சா போனது எல்லாம் தெரியும். அவர் இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்காரு இங்கே. நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் பேசியாச்சு அவர்கிட்ட. புதுசாக அவங்கள்ட்ட ஒவ்வொரு மேட்டரையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. பொது வெளியில் தெரிய வேண்டிய மேட்ரு அது இல்லை. பர்சனலாக அவர்கிட்ட சொல்லியாச்சு, தலைவர்கிட்ட சொல்லியாச்சு. தலைவர் என்ன செய்ய, அவருக்கு வேற ஏதாவது செய்வார், நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ எம்எல்ஏ இல்லைன்னா எம்எல்ஏ எத்தனை புதுசாக அவருக்கு எம்எல்ஏ பதவி எத்தனை வருஷமா இருந்தார்? 3 வாட்டி எம்எல்ஏ 15 வருஷம் இருந்தார்ல.
அப்ப நடக்காத அப்ப புதுசா நடக்க போகுது, அவருக்கு புதுசா கௌரவம் வரப்போகுது இல்ல. என்ன செய்யணும், அவர் ஏதாவது மைண்ட்ல ஏதாவது வச்சிருக்காரோ அதான் தனித்தனியா போய் எல்லாருக்கும் மத்தியில் அவரும் சொல்ல முடியாது. ஏதாவது எக்ஸ்டேனியசிட்டியோ ஏதாவது ஒரு இதுல அவரு வேற வழியே இல்லாம போட்டுருக்கலாம். இதுவரைக்கும் தாமதம் ஒரு அமைச்சர் கூட அவங்க ஒரு கட்சி மீட்டிங்ல கூட பாக்கல, அவங்கள ஒரு கட்சி மீட்டிங்ல கூட பாக்கல, மீட்டிங் கட்சிக்காரங்க தெரியும்.